தமிழக அரசு மீண்டும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வேலை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்லனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிபி பேங்க்லேருந்து இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜிடிஎஸ்ஏ போல் உங்களுக்கு மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி அப்ளை செய்யணும் அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்குது. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இப்போ டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நம்ம சேனலுக்கு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய தமிழக போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா IPPBbank.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐபிபிபி பேங்க்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐபிபிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் இந்தியன் போஸ்ட் பேங்க்கில் சில நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கிறது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் கரண்ட் ஓப்பனிங்கில் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்திய ஆஃபீஸர்ஸ்க்கும் அண்ட் இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் பேஸில் விட்டுருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஐபிபிபி பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சர்வீஸ் ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அண்ட் பியூஎஸ் ஆட்டோமென்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைனில் ஆல்ரெடி 11ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான க்ளோசிங் டேட்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டேட் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான போஸ்டர்ஸ் என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக பார்த்தீங்கன்னா 110 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அசோசியேட்டுக்காக 199 வேக்கன்சி, டோட்டலாக 309 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிபி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஐபிபிபி பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கான இது லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 பொசிஷன்ஸ்க்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் வைஸ், அதாவது ஸ்டேட் ரீசனில் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கிறதுனால அவங்கவுங்க ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். பெங்களூரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கான போஸ்டிங் அந்த கர்நாடகாவில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவங்கவுங்க லொக்கேஷனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் என்னென்ன இருக்கும் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி கேட்டகரி என்ன, இதுக்கான ஏஜ் என்ன, இதுக்கான எஜுகேஷன் என்ன அப்படின்றது பார்க்கும்போது 1/11/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1/11/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் இருக்குது. இந்த கட் ஆஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏஜ், எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும்.
ஜூனியர் அசோசியேட்காக வந்து பார்த்தீங்கன்னா 199 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 199 வேக்கன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள ஏதாவது ஒரு டிசிப்ளினான நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 20 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 20 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு என்ன வந்து டவுட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்மெண்ட் சிடிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சிடிஏ அப்படின்னு சொன்னால், சிடிஏன்னா சென்ட்ரல் ட்ரெஸ்ஸிங் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் லெவல் 4, 5, 6 இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் சி கேட்டகிரியில் வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆயிருந்தீங்க. அந்த இடத்துல வந்து இந்த லெவல் 4, லெவல் 5, லெவல் 6க்கான சேலரி வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் 4 லெவல்னாக்கா ஒரு 20,000மோ 25,000மோ வந்து சேலரி வந்து வாங்கிட்டு உங்கள் 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஏ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷியல் ட்ரெஸ்ஸிங் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W4, W5, W6 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்மேன் கேட்டகிரியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்ட்ரல் ட்ரெஸ்ஸிங் அலவுன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அண்டு இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அண்ட் ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டவுட் இப்போவும் நீங்கள் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுறேன். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 110 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள ஏதாவது ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் 20 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே கண்டிஷன் தான். சரிங்களா? லெவல் 7 பே கமிஷனில் வந்து நீங்கள் மினிமம் 5 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா லெவல் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அப்படி வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட வந்து இல்லை அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து லெவல் E1ல் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 60,000-70,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது வந்து கீழே வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கான டியூரேஷன் வந்து எத்தனை வருஷம் இருக்கும், இது வந்து டெம்பரவரியாக பர்மனெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு தான். சரிங்களா? ஐபிபிபி பேங்க், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். இதில் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்களே, இது என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? உங்களோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து பார்ப்பாங்க. செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான பீரியட் டியூரேஷன் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் வந்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து ட்ரைனிங்கில் இருக்கிற போது உங்களுக்கு டெம்பரவரியாக தான் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை வந்து பர்மனெண்ட்டாக வந்து பண்ணிடுவாங்க. அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிபி பேங்க்லேயும் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒர்க்கு இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுங்க அப்படின்றத ஒரு கண்டிஷனை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இந்த ஜாப் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது எக்ஸாமெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? இதில் வந்து குவாலிஃபையான பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து பண்ணி அந்த தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. இவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து
அசைன்மெண்ட்டில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டோ அல்லது குரூப் டிஸ்கஸிங்கோ அல்லது இன்டர்வியூவோ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க முடிவு பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஸிங்காகவும் இருக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட்டையும் இருக்கலாம், அண்ட் இன்டர்வியூவும் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜை வச்சு உங்களுக்கு வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டும் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து உங்களுடைய மார்க்கை வச்சு டிஃபைன் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, அதே கண்டிஷனில் கூட உங்களுக்கு வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எப்போ வரைக்கும் சார் எங்களுக்கு இந்த முடிவு வந்து தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ரிசீவ் ஆன, அதாவது அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து ரூ. 750 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ரிலாக்ஸேஷனோட வந்து கிடையாது. எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 750 உங்களுக்கான நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு லீவ் வந்து எப்படி இருக்கும் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஐபிபிபி பேங்க்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ நாள் வந்து லீவ் இருக்கோ அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லீவ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 டேஸ் வந்து லீவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎல் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் உங்களுக்கான 30 டேஸ் வந்து லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் டீட்டெயில்ஸில் சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில பெனிஃபிட்டான விஷயம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இதில் எப்படி சார் நாங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான எங்கெங்கெல்லாம், அதாவது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும், எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, பீகார், சண்டிகர், குஜராத், இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் அண்டு ஜார்க்கண்ட், கொல்கட்டா, கேரளா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இன்க்ளூட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, சிதம்பரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, அண்டு ஈரோட்டில் ஒரு வேக்கன்சி, அண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு வேக்கன்சி, அண்டு கரூரில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருவாங்க, கோயில்பட்டியில் ஒரு வேக்கன்சி, அண்டு மதுரையில் ஒரு வேக்கன்சி, ராமநாதபுரத்தில் ஒரு வேக்கன்சி, சேலமில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூரில் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது, அண்டு திருச்சிராப்பள்ளியில் ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, அண்டு திருப்பூரில் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது, அண்டு திருவண்ணாமலை அண்டு டிட்டிக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அண்டு உதயபாளையத்தில் வந்து இருக்குது, அண்டு நிர்மலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, அண்டு பெங்களூர்லேயும் வந்து உங்களுக்கு, கர்நாடகாவிலையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வாலும் இருக்காது. அப்படி இருந்தால் அவங்க தான் உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணி நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு எக்ஸாமோ அல்லது குரூப் டிஸ்கஷனோ அல்லது ரிட்டன் எக்ஸாமோ வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ்வுன்னு இருக்கும். அந்த அப்ளை நவ்வுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து அப்ளை வந்து பண்ண பார்க்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டரில் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். சரிங்களா? மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே எரராக கூட இருக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். சரிங்களா? நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோடு வந்து பண்ணணும் இல்லைங்களா? அதனால் இதில் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஹவ் டு அப்ளைன்னு இருக்கும். அந்த ஹவ் டு அப்ளைன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணணும், எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அண்ட் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும், அண்ட் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத ஓரளவு வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இதில் சில உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து யாராவது வந்து ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. இது ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்க்காக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பப்ளிக் செக்டர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து இந்தியா ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அதிகாரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்க போகிறாங்க. 60 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? 60 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யாரெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டாக இது பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஏ, சரிங்களா? ஐடிஏ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸாக வந்து இருக்கீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா? நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரிலேயே ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா, பட் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி சப்ஜெக்டாக வந்து இருக்கணும். அப்படி இல்லை நான் வந்து ஹிந்தியில் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு சப்ஜெக்டாக வந்து இருக்கணும். ஏதாவது ஒன்று ஹிந்தி சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா இங்கிலீஷ் சப்ஜெக்ட், இந்த 2 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங்கை வந்து உங்களுக்கு நியூ டெல்லியில் வந்து இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸர்ஸ் வந்து எங்கே அப்ரூவ் வந்து பண்ணுறாங்களோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானம் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இதுவும் வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சிலர் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷர் கடை இல்லைங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? இவங்க என்ன ரிக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களோ அதுதான் நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும். அப்படி ஃப்ரெஷருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பின்தொடர்ந்துட்டே இருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, அண்டு கிராம சேவைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ்,